சம்பள கணக்கு மாதம் 10,000 தந்தாலும் பத்தலன்னு புலம்பி தள்ளுறா பொண்டாட்டி. வாழ்க்கை வண்டி ஓட்டுறதுக்கு கார் வண்டி ஓட்டுற பொழப்பு தான் எனக்கு. வெளியூரில் கிடந்துக்கிட்டு நல்ல விதமாக 4 வார்த்தை பேசலான்னு ஃபோன் போட்டால் உப்பு இல்லை, புளி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பஞ்சப்பட்டா பாடி கடுப்பேற்றி விட்டுறா. அடுத்த தடவை வீட்டுக்கு போய் கணக்கெல்லாம் கேட்டு அவளை வெளுத்தாதான் சரியாக வருவான்னு கருவிக்கிட்டேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளும் வந்துச்சு. வீட்டுக்குள்ளே போனதுமே, ஏண்டி என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? 10,000க்கும் அப்படி என்னடி செலவு? நான் என்ன அச்சடிக்கிறேன்னு நினச்சியா? ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதிக்கிறேன்டேன்னு தாம் துன்னு குதிச்சேன். இருங்க இருங்க, இப்போ தான் வந்திருக்கீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. காஃபி கப்பை கையில் திணிச்சா. குடிக்க குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக சூடு தனிய ஆரம்பிச்சது. காஃபிக்கும் எனக்கும். 10,000 கொடுத்துட்டு 10,000 கேள்வி கேட்குறீங்களே, நீங்களே இருந்து செலவு செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும் என்று ஆரம்பித்தாள். அப்படி என்ன செலவு? கணக்கு சொல்லேன்னு. வீட்டுக்கு வாடகை, பால்காரன், கேபிள்காரன், கரண்ட் பில், தண்ணி பில், படிப்பு, டியூஷன் ஃபீஸ், ஆட்டோ காசு, விருந்தாளிங்க வந்தால் செலவு, நல்லது கெட்டது நடந்தால் செலவு, போனது வந்ததுக்கெல்லாம் ஃபோன் பேசுகிற செலவு, எளவா போகிற வரைக்கும் செலவுக்கா பஞ்சம்? இதெல்லாம் தாண்டி தான் அரைவேறு கஞ்சிக்கு செலவு அப்படின்னு ஏதோ அடுக்கிக்கிட்டே போனான். பேச்சு வாக்கில் அரைவேறு கஞ்சி தாண்டு ஊத்துறேன்னு சொன்னதும் ஆக்ரோஷம் வந்துருச்சு எனக்கு. 300 ரூபாய் காசையும் பையையும் கொடு, இன்னைக்கு திருப்தியாக கறி சாப்பாட்டுக்கே ஏற்பாடு பண்ணுறேன்னு சிரிச்சுக்கிட்டே 500 ரூபாயும் துணிப்பையும் தந்தா. இது பத்தாது, கட்டப்பையை கொடுன்னே. இதை நிறச்சிக்கிட்டு வாங்க பார்ப்போங்கிறா. அடி கொய்யாலேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு நேராக கறிக்கடைக்கு போனேன். 1/2 கிலோ கறிக்கு 300 ரூபா பிடுங்கிட்டான். காய்கறி கடையில் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலைக்கு 100 ரூபா லவட்டிட்டான். மிச்சம் 100 ரூபாயோட மளிகை கடைக்கு போனேன். எண்ணெய், தேங்காய், பருப்பு, மசாலா, மஞ்சள் பொடி, பட்டை, கிராம், சீரகம் 100 ரூபா கொடுத்துட்டேன். அவன் ஒரு சீட்டை போட்டு 190 ரூபான்னா. எப்படி இவ்வளோ ஆச்சுன்னே. விலை நிலவரம் தெரியாமல் 4 வருஷமாக உள்ளேயா இருந்தாங்கிறான். காசை வாங்கி கல்லால் போட்டுக்கிட்டு பைய உள்ளே வச்சுட்டேன். மிச்சத்தை கொண்டுட்டு வாண்டு எவ்வளோ விவரமாக இருக்காங்கன்னு. கடையிலையும் வீட்லேயும் கணக்கு கேட்பது எவ்வளோ பெரிய தப்புன்னு தோண ஆரம்பிச்சிச்சு. கணக்கு கேட்க போய் ஒரு கட்சியே பிரிஞ்சிருக்குன்னு நம்ம எம்மாத்திரம்னு நினச்சிக்கிட்டேன். சாமான்லாம் வாங்கிட்டு மிச்ச மீதி இருக்கிறதுல புகையை வாங்கி ஊதிக்கிட்டே வீட்டுக்கு போகணும்னு இருந்த நினப்பே புகஞ்சு சாம்பலாக போச்சு. வெறுங்கையை வீசிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்ன பைய பத்தலையா? பெரிய பையா தரவான்னு கேட்டா. யதார்த்தமாக கேட்குறாளா நக்கலாக கேட்குறாளானே புரியலை. ஒரு 100 ரூபா கொடுன்னேன். தலையை கீழே போட்டுக்கிட்டு எனக்கு தெரியுங்கன்னு சொல்லி புன் முறுவலோட கொடுத்தா. காசை கடையில் கொடுத்துக்கிட்டு பைய வாங்கி பார்க்குறேன், பாதி தான் நிறைஞ்சிருக்கு. 10,000 வச்சுக்கிட்டு மாதம் பூரா அவள் என்ன பாடுபடுவான்னு லேசாக புரிய ஆரம்பிச்சிச்சு. வீட்டுக்கு போய் அவகிட்ட சொன்னேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சூதும் பதம் மாறி இந்த ஒரு நாளில் உன் நிலையை புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னங்க ஒவ்வொருத்த மாதிரி ஆடம்பரமாகவும் அனாவசியமாகவுமா செலவு செய்யவா கேட்குறேன்? அவசிய செலவுக்கே திண்டாடு போடுதான் ஆத்தமாட்டமாக ஏதாவது பேசி போடுறேன். உங்கள் நிலைமையும் எனக்கு தெரியுங்கிறா. இன்றைக்கி நாம் சாப்பாடுக்கு பதிலாக ரசம் சோறே வச்சிடலான்னு செலவும் மிச்சமாக இருக்கும்னே. சேச்சா அப்படி சொல்லாதீங்க. நீங்களே என்னைக்காச்சும் தான் ஒரு நாள் தான் வரீங்க. வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டால் தான் எனக்கு சந்தோஷமே. இந்த செலவை சரி கட்டி நான் சமாளிச்சுக்குவேங்கிறா. இந்த வேலையை விட்டுட்டு நிறைய காசு கிடைக்கிற வேறு வேலைக்கு போகணும், இல்லைன்னா இதுலேயே ஓவர் டைம் பார்க்கணுன்னே. அதெல்லாம் வேணாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம்னா. அவள் அன்புல நனைஞ்சு அழுகையாக வருது எனக்கு. அப்படி அவள் தோளில் சாஞ்சு விசும ஆரம்பிச்சிட்டேன். என் முகத்தை நிமித்தி கண்ணை தொடச்சிட்டு கவலைப்படாதீங்க, புள்ள பெருசாயிட்டானா எல்லாம் சரியாக போகும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. கொஞ்ச நேரத்தில் கமகமண்டு குழம்பு வாசம் வந்துச்சு அவள் மனசு மாதிரியே.
மனைவி அமைதல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது இதுதானோ?